ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கோம். அதை எதை பத்தின நியூஸ் தான், நம்ம தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை பத்தின நியூஸ் தான். இதுல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி விஜய் 30 வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியை செம்மையா கலக்கிட்டு வராரு. இதையும் தாண்டி நிறைய அப்ஸ் நிறைய டவுன்ஸ் இருந்தாலும் அவர் ரொம்ப பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருந்தார். இந்த மாதிரி இருந்த பீக் டைம்ல நம்ம தளபதி எடுத்த முடிவு தான் நான் அரசியல் பணியில சேர போறேன்றது. இது முடிவு அவர் எடுத்தப்போ நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருந்தது. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் தளபதி விஜய் எதுவுமே இது சொல்லாம நான் கண்டிப்பா இதுல சேருவேன்னு சொல்லியிருக்காரு. இதையும் தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்தா என்ன நான் பண்ணுவாருன்னு ரொம்ப பெரிய ஒரு கேள்வி இருந்தது. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃப்ரீ ஹோம் பிளான் ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தார். இந்த பிளான் என்னதுன்னு அப்படின்னு எல்லாரும் கேட்டப்போ இதுல இலவசமா வீடு கட்ட தேவைப்படும்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா செய்ய முடியுமான்னு கேட்டவங்க எல்லாருக்கும் சூப்பரா பதில் சொல்லியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் 7 மக்கள் அங்க ரொம்ப எளிமையா இருக்க மக்களை அவரே தேர்ந்தெடுத்து ஃப்ரீ ஹோம் திட்டமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த வீடை கட்டி கொடுத்ததுனால இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் வந்துருச்சு. இதையும் தொடர்ந்து நம்ம தளபதி விஜயால தனியாலாம் நின்று ஜெயிக்க முடியாது, அவர் கண்டிப்பா கூட்டணி கட்சியில இணைஞ்சுதான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிப்பாருன்றதை தாண்டி ஜெயிப்பாரு பங்கு பெறதே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம தளபதி விஜய், நான் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் பங்கு பெற மாட்டேன், அதையும் தாண்டி அதுல சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன். 2025 என்னோட எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது. 2026 அசம்பிளி எலெக்ஷன் தான் நான் ஃபுல்லா எஃபர்ட்டோட இறங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இதையும் தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு கருணாபுரம்னு ஒரு கிராமம், அதுல 25 பேர் கள்ளசாராயம் குடிச்சதுனால இறந்துட்டாங்க. இதுக்கு தளபதி விஜய் ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்தை கூறியிருந்தாரு. இதையும் தாண்டி அந்த இதுல இன்னொரு ட்வீட்டும் நம்ம தளபதி விஜய் போட்டிருந்தாரு. போன வருஷமும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அப்பவும் நீங்க எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, இந்த வருஷமும் இதே நடக்குதுன்னா இதே மாதிரிதான் திரும்பவும் நடக்குமா, இந்த தடவை நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பா இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அதுல ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதையும் தொடர்ந்து தளபதி விஜய் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு வராருன்னா அவரோட ஃபேன்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சு 25 மரம் நடுறதா சொல்லியிருக்காங்க. இதையும் தொடர்ந்து 25 உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டப்போ 4 வருஷத்துல 1 கோடி மரம் நடுறதுதான் எங்களோட இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்கள் தளபதி விஜய் பண்ணிட்டு வராரு. இதை தொடர்ந்து அவர் ஆட்சிக்கு வந்தா அவர் என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணுவாரா, உங்களுக்கு தோன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.